அவர்களுக்கும் எங்கள் பாடசாலை ஊடாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. சகோதரியுடைய மகன் அஜந்தனுக்கு நாங்கள் உதவி திட்டம் வழங்குவதற்காக கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய குடும்ப நிலையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படி அவர் கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட குடும்பத்தின் நிலையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு அது காணக்கூடியதாக இருக்காது. உங்களோட கணவருங்க தெரியாது. ஓகே, உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பிள்ளை அஜந்தனுக்கு மாதம் படிப்பு துவைக்குன்னு சொல்லி மாதம் 500 ரூபாய்க்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் தயவு செய்து அந்த பிள்ளையுடைய படிப்புக்கு தர கொண்டு அந்த பிள்ளையுடைய படிப்புக்கு முதலில் நீங்கள் பயன்படுத்தும்படி நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் இப்பொழுது மலைநாட்டிலே பத்தனை என்ற இடத்திலே நாங்கள் கடந்து வந்துகிறோம். சகோதரி புஷ்பவதி, இந்த சகோதரிக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவனார் எப்போ நினைச்சு போனார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லணுமா? ஆக்சிடென்ட்லேயே அவர் கணவர் இறந்ததிலே 3 பிள்ளைகளுடன் தோட்டத்திலே வேலை செய்கிறார்கள். தோட்டத்திலே வேலை செய்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டு கனடாவிலே இவர்களுக்கு மாத தொகையாக 2000 ரூபாய் இலங்கை காசுக்கு வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் சுனாமியினால் பாதிக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்தவர்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலையும் இங்கே இருக்கிற ஒரு 3 பிள்ளைகளை தாக்கி அவர்கள் அந்த உதவியை செய்கிறார்கள். ஆகவே கனடாவில் வாழ் தமிழ் மக்களே, பல ஆண்டுகளாக வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட இப்படிப்பட்டதான திக்கெட்ட பிள்ளைகள் விதவைகளுக்கு நீங்கள் கரம் கொடுத்து உதவி செய்யணும்னு சொன்னால் நம்ம தேசத்தில் வாழ்கிறதான அநேக ஏழை பிள்ளைகளுக்கு வாழ்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உதவியை செய்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெண்புறாவே வெண்புறாவே இயேசுவின் அன்பை சொல்வாயா, ஈழத்தில் சேதி சொல்வாயா, கபடற்ற வெண்புறாவே கபடற்ற வெண்புறாவே. வெண்புறாவே வெண்புறாவே இயேசுவின் அன்பை சொல்வாயா, இயேசுவின் அன்பை சொல்வாயா. வணக்கம். இப்பொழுது நாங்கள் மீண்டுமாக மலையகத்தில் இன்னொரு பாடசாலைக்கு கடந்து சென்றிருக்கிறோம். இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய பாதணிகளை நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய இருக்கிறோம். இந்த பிள்ளையுடைய ஷூவை பார்த்தீர்கள் சொன்னால் மிகவும் அங்கே துப்புரவை கிளிப்பட்டு சாக்ஸ் வழியாக தெரிகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த பிள்ளை அங்கே பாடசாலைக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அடுத்த பிள்ளையை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த பிள்ளையுடைய நிலைமை கூட வந்து மோசமான நிலைமையில தான் இவர் இருக்கிறார். இவருக்கு அங்கே ஷூவே இல்லை,
இங்கே காலையில் பார்க்கணும்னு சொன்னால் இது ஒரு காயப்பட்டிருக்கு. ஷூ இல்லாத நிலைமையில் தான் மலைநாட்டிலே இந்த மனிதனுடைய வாழ்வை சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், கண்ணீர்கள், வேதனைகள், வியாகுலங்கள், துக்கங்கள், வியாதிகள் நிறைந்தவனாகவே மனிதன் தன்னுடைய வாழ்நாளை கழித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பணம் ஒன்று, வசதிகள், வாய்ப்புகள் ஒன்று என்னதான் இருந்தாலும் கூட தனிமையாகவும் சமாதானமற்றவனாகவும் வாழ்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்ன மத, மொழி, நிற வேறுபாடு இன்றி யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்று மனிதனுடைய வாழ்வில் சமாதானமற்றவனாய் அலைந்து திரிகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்விலே செய்த பாவங்களும் சாபங்களும் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அந்த மனிதனுடைய பாவங்களும் சாபங்களும் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே கழுவப்பட முடியும். ஆகவே ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பரம்பரையாக கடந்து வந்த சாபங்கள் அகன்று போக வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் யாராவது இருப்ப என்று சொன்னால் அவரிடத்தில் நேரடியாகவே நீங்கள் கேட்க முடியும். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை தர முடியும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாரும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் இருந்து தன்னுடைய பாவங்கள் சாபங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, இந்த நிமிஷமே அவருடைய பாவங்கள் சாபங்களை அகற்றி ஆண்டவருடைய கண்ணீர்களை நீக்கி அவர்களுடைய வாழ்வை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன்.